வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. வாழ்த்துக்கள் டிகா ப்ரோ அவர்களுக்கு, வாழ்த்துக்கள். இங்கே நன்றாக தட்ட வேண்டும், கைகளை தட்ட வேண்டும் உற்சாகமாக. டிகா ப்ரோ வாருங்கள். அவரது திறமை பேச்சுக்காக அழைக்கின்றோம். ஊடக உலகில் தனக்கென ஒரு அடையாளம் பதித்து அசைக்க முடியாத ஆளுமை. ஒரு நடிகர், ஒரு பிரபலமான உள்ளடக்க உருவாக்குபவர், ஒரு சமூக ஊடக முன்னணி. அவர் சிரிப்பால் மக்களை மகிழ்விக்கிறார். அவர் செயலால் எண்ணங்களை மாற்றுகிறார். அவர் படைப்பால் முத்திரை பதிக்கிறார். இன்று இந்த மேடையில் ஒரு சரித்திரம் படைக்கப்பட இருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்படுகிறார் The Social Media Powerhouse, the one and only, இலங்கையர்களால் டிகா ப்ரோ என அழைக்கப்படும் முகமது கான். எனக்கு வந்து இந்த சுத்த தமிழ் கொஞ்சம் பேசுறது கஷ்டம். இந்த நான் சிங்கள மீடியம். ஓகே, நீ பேசுறதுக்கு சேர்ந்தா ஃபர்ஸ்ட்டு நான் தயாராகிக்கொண்டு வரல. இது எவ்வளோ தந்து மைக்கையும் தந்து பேசிக்கொண்டு சேர்ந்தோடனே கட்டாயம் சரி ஒன்று பேசி ஆகணும்னா இந்த ஃபர்ஸ்ட்டுக்கே இந்த ஸ்டோரி ஒன்று சரி நான் இந்த போட்டோன்னு போட்டுக்கொண்டு வரத்துக்கு தான் நின்றேன். போடாத காரணம் வந்து கோட்டோ நீக்கி நான் அந்த மாப்பிள்ளை போகிற பயணம் போட்ட கோட் இப்போ கல்யாணம் முடிச்சு ஒரு 15 வருஷமாட்ட ஆகுது. இனி வெள்ளனேவே எழுப்பி கோட்டை கொஞ்சம் தேடி பார்த்தாங்க, அல்மாரி காட்டி லீக்குது. அப்படி இப்படி சொல்லி கஷ்டப்பட்டு இழுத்து கோட்டை போட்டு கண்ணாடி கொண்டு போயிட்டு பார்த்த போல வைஃப் வந்து இந்த இந்த உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும். நான் சரி நீ கோட்டெல்லாம் போட்டு நிற்க அந்த 15 வருஷத்துக்கு முந்தி நான் மாப்பிள்ளை நிற்க போல அந்த ஓன் மெமரியில் வந்தோ தெரியான்னு சொல்லி நாங்கள் எந்த கேஸ் ஆளுங்க அந்த வைஃப் சொல்லி பெரிய ஓட்டை உண்டு அப்படின்னு பார்த்தா 15 வருஷமா ஒரே இடத்துக்கு கோட்டை எலிக்கட்டி. நீ அதனால நீ ஈகேட் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்த இனி இதை வச்சு ஒரு மோட்டிவேஷன் எடுக்க முடியுதுன்னா ஈகேட் வச்சு சமாளிச்சு கொண்டு போங்கன்னு செல்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஒன்று தான். ரைட், ஓகே. இந்த ஜிசாக்கல்லா ஹைர் இந்த இதுக்கு தேடல் மீடியா இதுக்கு வந்து எங்களை இன்வைட் பண்ணதுக்கு. இப்போ காலம் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகுது. எல்லாருக்கும் 24 மணி நேரமும் போகலாம். ஏன்னா நான்டாக நைட் 12 மணி மட்டும் தான் தூங்குற அளவுக்கு செய்த வேலையும் இல்லை. ஆனால் அதுக்கு பிஸி எல்லாரும் அப்படிதான். நீ அதனால எல்லாம் ஸ்பீடாக போகுது. இப்போ எங்களோட வாப்பாங்க முந்தி டிவி முன்னுக்கு புட்டத்தை போட்டுக்கொண்டு 5 நாள் சோம்பரம் இல்லாமல் டெஸ்ட் மேட்ச் பார்த்தாங்க. ஆனால் நாங்கள் பார்க்குற ஒன் டே. ஏன்னா எங்களோட புள்ளியல் பார்க்குற இப்போ 2020 அப்படி எல்லாமே ஷோர்ட் ஆகி கொண்டு போகிற காலத்தில் அவங்களோட வேலையை செஞ்சு கொடுத்துக்கே டைம் இல்லாத இந்த காலத்தில் தேடல் மீடியா பேரே வந்து தேடல். ஏன்னா டேலண்ட்